இப்போ ஒரு பஜாமா பேண்ட் இல்லைன்னா குர்த்திக்கு போடுற பேண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எதுக்கு வேணால் போடலாம். ஒரு பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த சைடு வந்து மடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு பாக்கெட் வைக்கணுன்னா இதில் ஒரு 5/8 நீங்கள் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா வந்து நம்ம இதை கட் பண்ணி நம்ம தைக்கணும். பாக்கெட் வைக்கிறதா இருந்தால். பாக்கெட் வைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து 5/8 கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரே பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸு. இதில் வந்து நான் பாக்கெட் வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா இது மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் என்னோடய லென்த்து, கால் லென்த்து. கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது ஹெம் பண்ணி தைக்கிறதுக்காக. இப்போது இந்த இடத்துல டோட்டலாக நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன். இது உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னோடய வேஸ்ட் லென்த்லேருந்து கீழே வரையும் ஒரு 11 இன்ச் இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு மாதிரி கர்வாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே வந்து நீங்கள் கால் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு இருக்குது, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது மெஷர்மெண்ட். இது பேக்கோடது அதே 4 இன்ச் தான் இங்கே எடுத்திருக்கோம், அதே 11 இன்ச் தான் இங்கே எடுத்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே தள்ளி வரும். அதில் 11 இன்ச் எடுத்திருந்தோம், இதில் 12.5 இன்ச். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் உள்ளே தள்ளி போகுது. அதில் 3 இன்ச் எடுத்திருந்தோம், இதில் 4.5 இன்ச் எடுத்திருக்கிறோம். ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு கீழே வந்து அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக 2.25 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். இப்போ பாக்கெட் வேணும்னா நம்ம பாக்கெட்டுக்கு வந்து தனியாக கட் பண்ணிக்கலாம். இது பாக்கெட்டுக்கான பீஸு. மொத்தம் வந்து ஒரு 12/7 ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு 10 இன்ச். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் இப்படி கர்வாக வந்து இந்த இடத்துல போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாக்கெட்டுக்கு. இந்த மாதிரி பேண்ட் தைக்கிறதுக்கு நம்ம 2 பீஸ் கட் பண்ணணும். ஒரு பாக்கெட்டுக்கு 2 பீஸ் வேணும். ஸோ நீங்கள் 2 சைடும் பாக்கெட் வைக்கணும்னு சொன்னால் 4 பீஸ் கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போது வரைஞ்சி கட் பண்ண பேப்பரை நான் வந்து இந்த மாதிரி பென் போட்டு ஃபேப்ரிக்கில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் கட்டம் போட்டதுனால பிரச்சனை இல்லை. இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரே பீஸாக கட் பண்ணாலும் சரி 2 பீஸாக கட் பண்ணாலும் சரி இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நம்ம பேண்ட்டு போடும்போது அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சைடுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது கட்டம் போட்ட ஃபேப்ரிக்காக இருக்கிறதுனால எனக்கு இதே கட்டத்திலே நான் இந்த லைனை கால்குலேஷன் பண்ணி பேப்பரை வந்து ஃபேப்ரிக்கில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபேப்ரிக்கை கட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு 2 சைட் பாக்கெட் வேணுன்றதுனால நான் வந்து 4 பீஸ் பாக்கெட்டுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம தைக்க ரெடி ஆகிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உள் பகுதி இருக்குல்ல, நம்ம கால் பக்கம் வர்ற இந்த உள் பகுதியை ஃப்ரண்ட்டு பேக்கு 2யும் சேர்த்து தைக்க போகிறோம். இதில் 4 பீஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரண்ட் ஒரு பேக் அண்ட் இன்னொரு ஃப்ரண்ட் இன்னொரு பேக். இதில் உள் சைடை இதுதான் இந்த கர்வாக வர்றது உள் சைடு. ஸோ உள் சைடை தைக்க போகிறோம். இப்போது இந்த உள் பகுதியை வந்து நான் 2 இதையும் சேர்த்து தைச்சிட்டேன். முன்னாடி பின்னாடி உள்ள உள் பகுதியை சேர்த்து தைச்சிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த தையல் போட்ட இடத்துல இதை ஓப்பன் பண்ணி அயன் பாக்ஸ் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். இதை இப்படி பிரித்து இதை இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இது வந்து நமக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்காமல் இருக்கும். இப்போது இந்த இதில் நான் ப்ரெஸ் பண்ணலை, இதுக்கும் இது ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரிதான்னு தெரில, பட் இது வந்து ஒரு மாதிரி இந்த துணியோட பிளெண்டான மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த தையல் போட்டிருக்கோன்றது தெரியுது, ஆனால் இதில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப அந்த தையல் போட்டது விசிபிளாக தெரியலை. இதில் பேட்டர்ன் இதுவாக இருக்கிறதுனால தெரியுது, பட் அந்த தூக்கி நிற்காமல் இருக்கும். ஸோ எந்த தையல் போட்டாலும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா,
இப்போ இதில் ஒரு யூ ஷேப் மாதிரி வருதா, அதே மாதிரி இந்த பீஸில் இன்னொரு யூ ஷேப் மாதிரி இருக்குது. இந்த 2 யூ ஷேப்பையும் சேர்த்து தைக்க போகிறேன். இதில் வந்து ராங் சைடு ரைட் சைடு பார்த்துக்கோங்க. 2யும் சேர்த்து தைச்சிடலாம். இப்போ இந்த யூ ஷேப் வர அந்த இதை வந்து தைச்சிட்டேன். இதில் வந்து 2 தையல் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த சைட்ஸ் இருக்குது இல்லையா, நான் வந்து 2 சைட்லேயும் பாக்கெட் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சைடில் இங்கே டாப்லேருந்து ஒரு 4 இன்ச் வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கு விட போகிறேன். அதுக்கு கீழே இந்த பாக்கெட் பீஸை இப்படி வச்சு தைக்க போகிறேன். ஸோ ரைட் சைடு இதில் இருக்கிற மாதிரி இந்த பாக்கெட்டோட ஸ்ட்ரெயிட் பீஸை இதில் வச்சு இப்படி தைக்க போகிறேன். ஸோ இது வந்து இந்த 4 சைட்லேயும் தைக்க போகிறேன். இதில் 4 சைட்ஸ் இருக்குது. நான் 2 பக்கமும் பாக்கெட் வைக்கிறதுனால 4 சைடும் தைக்க போகிறேன். இங்கே இந்த இது, அதே மாதிரி அடுத்த சைடில் உள்ள 2 சைட்லேயும் இதே மாதிரி 4 பீஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதையும் கரெக்டான சைடில் ரைட் சைட்ஸ் இப்படி வச்சு இதை எக்ஸ்டென்ஷன். இப்போ 4 சைடும் இந்த மாதிரி இந்த பாக்கெட் ஃப்ளாப்பை கரெக்ட் சைடில் தச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் ஒரு அண்டர் ஸ்டிச் போடணும். அண்டர் ஸ்டிச்சுக்கு இது பாக்கெட் ஃப்ளாப். இந்த தையல் இதோட சேர்த்து வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட போகிறோம், 2வது தையல். அப்போ வந்து இந்த பாக்கெட் ஒரு மாதிரி அசிங்கமாக வெளியில் நீளாமல் ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ இந்த பாக்கெட்டில் அண்டர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதையும் சேர்த்து தைக்கணும். இந்த கால் பகுதி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். இது வந்து அகெயின் ரைட் சைட்ஸ் டுகெதர் சேர்த்து தைப்போம். இதில் என்னென்னா பாக்கெட்ஸை உள்ளே விட்டுறணும். இந்த பாக்கெட்டை உள்ளே விட்டுட்டு தைக்க போகிறோம். பாக்கெட் வர்ற இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேலே திரும்ப பாக்கெட் முடிகிற இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு தைக்க போகிறோம். நடுவில் உள்ள இடத்த ஓப்பனாக விட போகிறோம், ஏன்னா கை விடுறதுக்காக. ஸோ இந்த காலை தைக்கும்போது ஃபுல்லாக தைச்சிட்டு பாக்கெட்டில் ஒரு 2 இன்ச்சுக்கு தைச்சிட்றோம், மேலேருந்து ஒரு 2 இன்ச் தைச்சிட்றோம். இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு சைடில் இங்கே மேலே வந்து நான் மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சைடில் மட்டும் நான் சேர்த்து தைக்கும்போது இந்த மேல் பகுதியில் கொஞ்சம் இடத்த நான் தைக்காமல் விட போகிறேன். தைக்காமல் விடுறதுனால இது வழியாக எலாஸ்டிக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேலே இடம் கொஞ்சம் இடம் வந்து நான் தைக்காமல் விட போகிறேன். அதே மாதிரி பாக்கெட்டில் கொஞ்சம் இடம் தைக்காமல் விட போகிறேன். அந்த மாதிரி 2 சைடும் தைச்சிடலாம். ஆனால் மேலே எலாஸ்டிக் விடுறதுக்கு ஒரு சைடில் மட்டும் தைக்காமல் விட்டால். இப்போ இந்த கால் சைடு தைச்சாச்சு, 2 சைடும் தைச்சாச்சு. இந்த பாக்கெட் ஃப்ளாப் இப்படி இருக்குது. இதில் 2 இருக்குது, முன்னாடி சைடில் உள்ளது ஒன்று, பின்னாடி சைடில் உள்ளது ஒன்று. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த இதை வந்து நம்ம சேர்த்து ஒரு தையல் போட போகிறோம். போட்டுட்டு ஃப்ரண்ட் பகுதியில் இதை இப்படி சேர்த்து ஒரு தையல் போட போகிறோம். இப்போ இந்த பாக்கெட்டை இங்கே ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் சைட், அதோட சேர்த்து தைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேலே இந்த இடம் விட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து மடித்து தைக்க போகிறேன். அடுத்தது இங்கே காலில் கீழே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஹெம் பண்ண போகிறோம். அப்புறம் மேலே எலாஸ்டிக் போட்டாச்சுன்னா நம்ம பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மேலே தைச்சி எலாஸ்டிக் போட்டாச்சு, கீழேயும் தைச்சாச்சு. இப்போ இந்த பேண்ட்டு ரெடி ஆயிடுச்சு.